பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த கிருபை நேரத்திற்காய் ஆண்டவரை உம்மை துதிக்கின்றோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறீர். உம்மை எங்கெல்லாம் நாங்கள் தொழுது கொள்கிறோமோ அங்கெல்லாம் எங்கள் மத்தியிலே கடந்து வருகிறீர் அப்பா. இப்பொழுதும் சூழ்நிலையின் காரணமாக ஆண்டவரே எங்கள் இல்லங்களிலேயே நாங்கள் ஆராதிக்கக்கூடிய இந்த நிலையில உங்களுடைய வார்த்தை எங்களை தொடும்படியாய் செபிக்கிறோம், எங்களை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். இந்த நாளுக்கு வேண்டி எங்களுக்கு ஆகாரத்தை நீர்தாமை பிட்டு தரும்படியாய் நாங்கள் செபிக்கின்றோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். யாரெல்லாம் ஆண்டவரை ஆயத்தத்தோடு காத்திருக்கிறார்களோ ஒவ்வொருவர் மீதும் உங்களுடைய விசேஷித்த ஆசீர்வாதத்தின் கண்கள் நோக்கி பார்ப்பதாக. ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாக. கீர்த்தனையில 28வது கீர்த்தனையை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். 3 கவிகளை மாத்திரம் நாம் பாடலாம். இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பார்ப்போற்றும் தூய தூய தேவனே, மெய்ராஜாவே எங்கள் நாதனே, ஆற்றி தேற்றி துணையாவும் ஆனீரே, சரணம் சரணம் சரணம். இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். இளைப்பாறுதல் தரும் தேவனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதனே, ஏழை என்னை ஆற்றி தேற்றி காத்தீரே, சரணம் சரணம் சரணம். இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். இன்னல் துன்பம் யாவும் போக்க வல்லோரே, பேலன் ஈந்து வலக்கரம் பிடித்தீரே, ஆவியாத்மா சரீரமும் படைத்தீரே, சரணம் சரணம் சரணம். இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, சகலத்தையும் இடைவிடாமல் பராமரித்து வருகிற கர்த்தாவே, தீமை விளைவிக்கக்கூடியவர்களை எங்களிடமிருந்து அகற்றி எங்களுக்கு துணையாயிருக்கிறவர்களை கிருபையாய் அளிக்குமாறு உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றைக்கும் ஜீவித்த அரசாளுகின்ற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 7வது ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த நாளுக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சுவிசேஷ வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். அது மார்க்கு எழுதிய நற்செய்தியினுள் 8ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 1 to 9 வசனங்கள் முடிய சுவிசேஷ பகுதியாக வாசிக்க கேட்போம். அந்நாட்களிலே திரளான ஜனங்கள் மறுபடியும் கூடியிருந்தார்கள். அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாதிருக்கவே
இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்கள் மேல் பரிதாபம் கொள்ளுகிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடம் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். மேலும் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள் என்றார். அதற்கு அவர் சீஷர், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து ஆகாரம் கொண்டு வந்து இவர்களை திருப்தி செய்யலாம் என்று சொல்ல, அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். அவர் ஜனங்களை தலையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீஷரிடம் கொடுத்து கொண்டிருந்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவர்களிடம் இருந்தன. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மிஞ்சின துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். அங்கிருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர் என்பதே. அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் அகில உலகமெங்கிலும் உள்ள திருச்சபையோடு ஐக்கியப்பட்டவர்களாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக யாவரும் பயபக்தியோடு நாம் அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னி மரியாளிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாயம் தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்ததிலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே நமக்கு துணை செய்வாராக. ஆமீன். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெறுவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலைகளிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை உயிர்ப்பிக்கக்கூடிய வசனங்கள் இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களை திடப்படுத்தும், பலப்படுத்தும். ஆண்டவர், இந்த உலக வாழ்க்கையில நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தார். உம்முடைய வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த திருத்துவ பண்டிகைக்கு பின்பதாக வரக்கூடிய 7வது ஞாயிற்றுக்கிழமையாக இந்த நாளில நாம் ஆண்டவரை ஆராதிக்க யூடியூபின் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபையின் நேரத்திற்காய் நாம் ஆண்டவரை துதிப்போம். இன்றைக்கு நம்முடைய திருச்சபையின் மூலமாக தியான பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத வசனம், அது பரிசுத்த மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 1 to 9 வசனங்கள் நமக்கு தியான பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றிலே 3 வசனங்களை முதலாவதாக வாசித்து அதற்கு பிறகு இருக்கக்கூடிய வசனங்களை பின்பதாக வாசித்து உங்களை தியானத்திற்குள்ளாக அழைத்து செல்ல நான் விரும்புகிறேன். முதலாவது வசனம் மார்க்கு 8வது அதிகாரம் 1வது வசனம். திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகியால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். என கண்பான சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியை நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட பகுதி, வாசித்த பகுதி. இதை குறித்து பல தியானங்கள் நாம் செய்திருக்கின்றோம். ஆனாலும் இந்த நாளிலே இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு பல பாடங்களை அவர் கற்றுத் தருகின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் ஏராளமான அற்புதங்களை செய்தார் என்று நமக்கு தெரியும். அவர் செய்த ஒரு அற்புதத்தை தான் நாம் பார்க்கின்றோம். திரளான ஜனங்கள் கூடியிருக்கின்றார்கள்.
அவர்கள் கடந்த 3 நாட்களாக இயேசுவோடு அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இந்த 3 நாட்களும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவளோடு அவர்கள் ஆண்டவருடைய பாதப்படியிலே காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையில அதிகாரம் இருந்தது, அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருந்தது. ஆகவே மக்கள் எல்லாரும் தாகத்தை மறந்தார்கள், உணவை மறந்தார்கள், தங்களுடைய பிள்ளைகளை மறந்தார்கள், குடும்பத்தை மறந்தார்கள், உலகத்தையே மறந்து அந்த வார்த்தைகளை ஆவலோடு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தின் வழியாக ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஆகாரத்தை மட்டுமல்ல, அவனுக்கு சரீரமான ஆகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்து அற்புதத்தை செய்யக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கின்றோம். திரளான ஜனங்கள் 3 நாட்கள் இயேசுவோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய எண்ணம் எப்படிதாக இருந்தது என்று சொன்னால், மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கின்ற அந்த வசனத்தின் அடிப்படையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து உலகத்தையே மறந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது 3 நாட்கள் இவர்கள் என்னோடு தங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா ஒரு 3 நாள் உபவாச கூட்டங்களா நடக்கும் பாருங்க, அந்த மாதிரியான ஒரு நிலையைத்தான் நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை மக்கள் உணவு கொண்டு வந்திருக்கலாம், அவர்கள் சாப்பிட்டு அதை தீர்ந்திருக்கலாம். 3 நாட்களுக்கு பிறகு அந்த கூட்டம் நிறைவு பெறக்கூடிய ஒரு நிலையில அங்கு உணவும் இல்லை. அப்பொழுது ஆண்டவர் இவர்களை வெறுமனே அனுப்பிவிட்டால் அவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்களே, அவர்களை நான் போஷிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே தான் அந்த 2வது வசனத்தை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகின்றார், மனிதன் முகத்தை பார்க்கிறார், ஆனால் நம்முடைய ஆண்டவரோ நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். ஆகவே இவர்கள் அவளோடு என் வார்த்தையை கேட்டாலும் அவர்கள் சரீர பிரகாரமாக அவர்கள் ஒரு பசியோடு இருக்கிறார்கள். இந்த நிலையிலே அவர்கள் வீட்டிற்கு செல்லும் போது சோர்ந்து போவார்களே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில ஆண்டவர் சொல்கிறார் 2வது வசனத்துல, ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொல்கின்றார். ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். எதற்காக? அவர்கள் பசியோடு அவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரியில இதே வண்ணமாகத்தான் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவராகி தேவன் நமக்காக பரிதபிக்கின்றார். எதற்காக என்று சொன்னால், உலக வாழ்க்கையில எல்லா நாளும் நாம் எல்லா ஆசீர்வாதத்தோடு இருந்துவிட முடியாது. சில சூழ்நிலைகளிலே சில நெருக்கங்கள், சில போராட்டங்கள், சில வியாதிகள், சில உபத்திரவங்கள் இவையெல்லாம் நம்மை சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் கூட ஆண்டவராகிய தேவன் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொல்லி சொன்னது மாத்திரமல்ல, அதை மக்களை அவற்றிலிருந்து எப்படி விடுவிக்கலாம் என்கின்ற ஒரு திட்டத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆவிக்குரிய ஆகாரம் மட்டுமல்ல, சரீர பிரகாரமாகவும் ஆண்டவர் நம்மை போஷிக்கக்கூடியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாம். ஆகவே தான் அவர் அந்த சுவிசேஷத்தை சொல்லும் போது அவர் சொன்னார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களிலே கொண்டு போய் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளை நம்முடைய பரமபிதா போஷிக்கிறாரே, அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களை போஷிக்காமல் விடுவாரா என்று ஒரு கேள்வியும் ஆண்டவர் கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஆக இது எல்லாம் நம்ம பார்க்கும் போது ஒரு காரியத்தை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்காக பரிதபிக்கக்கூடிய தேவன், ஆண்டவர் நமக்காக மனதுருக்கக்கூடிய தேவன் என்ற ஒரு நிலையை நாம் உணர வேண்டாம். ஆகவே தான் தன்னை தேடி வந்த பாடுகளிலே இருக்கக்கூடிய மனிதர்கள், வியாதியிலே இருக்கக்கூடியவர்கள், துன்பத்திலே இருக்கக்கூடியவர்கள், பரிதாப நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விடுதலையாக்கி அவருடைய சுமைகளை தான் ஏற்றுக்கொண்டு அவர்களை எல்லாம் விடுவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே நமக்குள்ளாக ஒரு தைரியம் இன்னைக்கு இருக்கணும். என்னன்னு சொன்னா, நமக்காக பரிதபிக்கக்கூடிய ஒரு தேவன் ஒருவர் உண்டு. நம்முடைய பசி, நம்முடைய துன்பம், நம்முடைய வேதனை சில நேரங்கள்ல யாருக்கு இதெல்லாம் தெரியும் என்று சொல்லக்கூடிய நிலையில நாம் காணப்படலாம். ஐயோ, என்னுடைய கவலை யாருக்கு நான் சொல்லுவேன், என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே, எனக்கு யாரும் உதவவில்லையே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படலாம். ஆனால் நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம் மேல் பரிதாபம் கொள்ளக்கூடிய தேவன் நம்முடைய தேவன், நம் மீது மனதில் இருக்கக்கூடிய தேவன் நமக்கு உண்டு என்கின்ற ஒரு தைரியம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும்.
3வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா இந்த மனிதர்கள் மீது, தன்னை தேடி வந்த ஒவ்வொரு மனிதன் மீதும் ஆண்டவர் அக்கறை கொண்டவராக, அவர்கள் மீது கரிசனை கொண்ட ஆண்டவராக அவர் இருக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனிதனை ஆண்டவர் படைத்து, இந்த மனுஷன் நான் உலகத்துல படைச்சிட்டேன், அவன் இந்த உலகத்துல எப்படியோ வாழ்ந்து எப்படியோ இருந்துட்டு போகட்டுன்னு விடக்கூடிய ஆண்டவர் அல்ல. ஆண்டவராகிய தேவன் நம்மை படைத்தது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணின் கருமணியை போல காப்பாற்றுகின்றார். நமக்கு அன்றாட தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆகாரம் கொடுத்து ஆண்டவர் நம்மை போஷிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மனிதனுடைய கவலை என்ன அப்படின்னா, நாம் எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தன்னை தேடி வந்த மக்கள் 3 நாட்கள் என்னோடு கூட இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன சாப்பிட போகிறார்கள், அவர்களுக்கு எப்படி நான் போஷிக்க போகிறேன் என்கிற கவலை யாருக்கு வந்தது? ஆண்டவருக்கே வரக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தன்னுடைய மக்களுக்காக அவர்கள் எண்ணத்தை உண்பார்கள், அவர்கள் எண்ணத்தை குடிப்பார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக பரிதாபம் கொள்ளக்கூடிய தேவனாக, அவர்கள் மீது கரிசனை கொண்ட ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் இருந்து ஆண்டவராகிய தேவன் அவருடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் போஷிக்கிறார் என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு முன்பதாக நான் கொண்டு வருகின்றேன். தீர்க்கதரிசியாகிய எலியாவை ஆண்டவர் போஷிக்கின்றார். எப்படி போஷிக்கின்றார்? அவரை கேரித் ஆற்றண்டைக்கு அவர் அழைத்து செல்கின்றார். அவரோ தன்னுடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போன ஒரு நிலையில ஆண்டவர் அவருக்கு 3 விதங்களிலே போஷித்ததாக வேதம் சொல்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது, யோர்தானுக்கு அடுத்தே கேரித் ஆற்றண்டையிலே காகங்கள் அந்த எலியா தீர்க்கதரிசியை வந்து போஷித்தது. என்ன கொண்டு வந்தது? அப்பமும் இறைச்சியும். நல்ல ஒரு என்வி சாப்பாடு. அங்கு காகங்கள் மூலமாக ஆண்டவராகிய தேவன் அந்த எலியாவை போஷிக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 13வது வசனத்துல சாரிபாத் விதவையின் மூலமாக அந்த எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் போஷிக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். 3வதாக 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 7வது வசனத்துல ஒரு தேவதூதன் மூலமாக, அவரோ பயங்கரமான ஒரு சங்கடத்துல இருக்கிறார், கஷ்டத்துல இருக்கிறார். போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில எல்லாவற்றையும் வெறுத்து ஒரு சூறை செடியின் மேலே அவர் படுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய போது தேவதூதர்கள் வந்து அவரை தட்டி எழுப்பி, முதல்ல நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அப்பத்தையும் தண்ணீரையும் கொண்டு வந்து வைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதே போல ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஆண்டவராகிய தேவன் மக்களை போஷித்ததை நாம் பார்க்கின்றோம். இதே வண்ணமாக மார்க் 6வது அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அதுல 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு மேலாக ஆண்டவர் போஷித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதை விட இஸ்ரவேல் மக்கள் அவர்களை எகிப்திலிருந்து மீட்டெடுத்து கானான் தேசத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய நிலையில வனாந்தரத்தில ஏறத்தாழ 20 லட்சம் மக்கள், அப்படிப்பட்ட திரளான ஜனங்களை 40 வருடங்கள் ஆண்டவர் போஷித்து வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். வானத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் மன்னா அவர்களுக்கு வந்தது. காளையை ஆண்டவர் அனுப்பினார். அது மாத்திரமல்ல, கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். ஆகவே ஒரு மனிதனை ஆண்டவர் உருவாக்குவது மாத்திரமல்ல, அவன் இந்த உலக வாழ்க்கையில அவன் ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை போஷித்து ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய தேவன் நமக்காக கவலைப்படக்கூடிய தேவன். 3 நாட்களை என்னோடு கூட இருக்கிறார்களே, அவளை சும்மா அனுப்பிவிடக் கூடாது, அவளை போஷித்துதான் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி மக்களுக்காக பரிதவிக்கக்கூடிய தேவனாக, மக்களுக்காக கவலைப்படக்கூடிய தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருப்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரியில இந்த போஷிக்கக்கூடிய ஒரு நிலை அது எப்படி வருகிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவன் அவருடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது 7 அப்பங்களும் சில மீன்களும் தான். ஆனால் அதை ஆண்டவர் என்ன செய்கின்றார்? திரளான ஜனங்கள் 4000 பேருக்கு மேலாக அங்கு கூடியிருக்கிறார்கள். அத்தனை பேரும் போஷிக்க முடியும் என்று சொன்னால் எப்படி முடியும்?
அங்குதான் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கின்றார். அதுதான் பெருகும் அற்புதம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருகக்கூடிய ஒரு அற்புதம். ஒரு சின்ன காரியங்கள் தான், அதை ஆண்டுடைய கரத்திலே கொடுத்து விட்டால் போதும், அந்த கொஞ்சமான காரியத்தை நிறைவாய் மாற்றி திரளான மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்ற வல்லமை கொண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். இந்த பெருகும் அற்புதம் என்று நாம் சொல்கின்றோமே, இந்த பெருகும் அற்புதத்தை முதலாவதாக வேதத்துல நாம் எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த பெருகக்கூடிய அற்புதம் நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எங்க பார்க்கிறோம்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அந்த 16வது வசனத்துல நாம் பார்க்கும்போது, சாரிபாத் விதனுடைய வீட்டுல அங்கு என்ன இருக்கிறது? ஒரு பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய், கலசத்துல கொஞ்சம் எண்ணெய், இதுதான் இருந்தது. ஆனால் பஞ்ச காலம் தீர்வு மட்டுமாக அங்கு ஆண்டவரத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை வழங்குகிறார். அது பெருகிக் கொண்டே இருந்தது. பஞ்ச காலம் தீர்வு மட்டுமாக அந்த மாவு குறைபடவும் இல்லை, எண்ணெய் கலசத்திலிருந்து எண்ணெயும் குறைபடவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் பெருகும் அற்புதம். இதுதான் பெருகும் அற்புதம். அடுத்ததாக எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாகவும் இந்த பெருகும் அற்புதம் அது வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் அதுல முதல் 7 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கு ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி இருக்கின்றார். அவர் கடன் பிரச்சனையில பல கஷ்டங்களை அனுபவித்து இருக்கக்கூடிய நிலையில எலிசா தீர்க்கதரிசியை சந்திக்கின்றார். அப்பொழுது அவர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அந்த இல்லத்திற்கு அங்கு கொடுக்கிறார். அங்கு தன் குடத்தில் இருந்த எண்ணெய் காலியான பாத்திரங்கள்ல வார்க்க அந்த எண்ணெய் என்ன செஞ்சது? வந்து கொண்டே இருந்தது. பக்கத்துல எல்லாம் போய் ஜாமான்லாம் குடமெல்லாம் வாங்கி கொண்டு வந்து வைத்து எல்லாவற்றையும் நிரப்பி முடித்து விட்டார்கள். அதுக்கப்புறம் வேற பாத்திரமே இல்லை என்கின்ற ஒரு நிலை வரும்போது அந்த பெருகும் அற்புதம் நின்று போயிற்று. எனக்கு அன்பான சகோதர சகோதரியில இப்படியாக பெருகும் அற்புதத்தை ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்து கொண்டிருக்கின்றார். எப்படி செய்கிறார் என்று சொன்னால், நமக்கென்று ஒரு குறிப்பிட்ட அளவுதான், இதுதான் என்னால செய்ய முடியும் என்று நாம் வைத்திருப்போம். ஆனால் நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கு மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கின்றோமே, அதுதான் பெருகக்கூடிய ஆசீர்வாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இன்றைக்கு இந்த தியான பகுதிக்கு நாம் வரும்போது 5வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு அந்த பெருகும் அற்புதத்தை அது செய்யும் போது சில காரியங்களை தன்னுடைய சீஷர்களிடமிருந்து அல்லது மக்களிடமிருந்து அவர் எதிர்பார்க்கக்கூடியவர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இயேசு நினைத்திருந்தா எல்லாருடைய பசியும் போயிருக்கும் சொல்லி இருந்தாலும் போயிருக்கும். ஆனா அப்படி செய்யல. மாறாக அந்த சீஷர்களிடத்திலே அவர் கேட்கின்றார். முதலாவதாக 5வது வசனத்துல இயேசு சீஷர்களிடத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களிடத்துல எத்தனை அப்பங்கள் உண்டு? என்னிடத்துல அதை கொண்டு வாருங்க. உங்களிடத்துல என்ன இருக்கு? உங்களிடத்துல என்ன இருக்கு? அதை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்று சொல்கின்றார். எனக்கு அன்பான சகோதர சகோதரியில இந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதம் என்று சொல்கின்றோமே, இந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது என்று நாம் யோசித்து பார்த்தா கொடுப்பதிலிருந்து தான் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். கொடுக்கும் போதுதான் அது பெருகக்கூடிய அற்புதம் அது நிறைவாய் அது செயல்படும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசி பாருங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். ஆமைக்கு குடிக்கு சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். இங்கு 7 அப்பங்கள் 4000 பேரை திருப்தியாய் போஷித்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நானே ஜீவாப்பம் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படிப்பட்ட ஆண்டவர் 7 அப்பம் சில மீன்கள் மூலமாக 4000 பேருக்கு மேலாக ஆண்டவர் போஷித்தார் என்று சொல்லி வேதாகமத்திலே நாம் பார்க்கின்றோம். வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவருக்கு அப்பத்தை கொடுத்தவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு சிறுவன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்தான் என்று சொல்லி இது மார்க்கு 6வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு அவன் கொடுத்தான். ஆரம்பத்தில் நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் ஆண்டவருக்கு என்று முதலாவதாக அப்பத்தை கொடுத்தது யாருன்னு சொன்னா ஆபிரகாம். எங்க பார்க்கிறோம்னு சொன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 18வது அதிகாரம் முதல் 8 வசனங்களை வாசி பாருங்க. அதுல தூதர்கள் ஆண்டவர் 3 பேராக வந்து அவரை சந்திக்கக்கூடிய காரியத்தை பார்க்கின்றோம் அந்த வசனங்கள்ல. அப்ப தன்னை தேடி வந்த அந்த தேவ புருஷருக்கு அப்பத்தை கொடுத்தார். கன்றை அடித்து அவர்களுக்கு விருந்து வைத்தார். அது மாத்திரமல்ல, தன்னிடத்தில் இருந்த வெண்ணெய் பால் இதெல்லாம் கொடுத்து அவர்களை திருப்தியாய் போஷித்து வழி அனுப்பி வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே தான் ஆண்டவராகிய தேவன்
அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். கடலின் மணலை போல உன் சந்ததியை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்னார். இதுதான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாக அது காணப்படுகின்றது. இலக்கண்பான தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நம்மை போஷிக்க, நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகின்றார். ஆனால் இன்றைக்கு நம்மிடத்தில் ஆண்டவர் கேட்கின்றார், உன்னிடத்துல என்ன இருக்கிறது, என்னிடத்துல நீ கொண்டு வா என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னிடத்துல இருக்கிறது என்று நாம் யோசித்து பார்த்தா நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பல காரியங்களை கொடுத்திருக்கிறார். பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அநேக தாளந்துகளை நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார், அநேக வரங்களை கொடுத்திருக்கிறார். உலகத்தில் வாழ்வதற்கு வேண்டிய நல்ல சுகத்தை, பலத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல நேரத்தை கொடுக்கிறார். ஆகவே நம்முடைய நேரங்களை, நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய பொருட்களை அது கர்த்தருக்கென்று நாம் கொடுக்க நாம் முன் வர வேண்டும். ஆகவே உன்னிடத்திலே இருப்பது கொஞ்சம்தான், ஆனால் அதை ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்கும் போது பெருகும் ஆசீர்வாதம், பெருகக்கூடிய ஆசீர்வாதம் அது திரளாய் கலந்து வந்து உனக்கு மாத்திரமல்ல, உன் சந்ததிக்கு மாத்திரமல்ல, உன் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக அது மாறி போகக்கூடிய வகையில ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கலந்து வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லும் போது ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை, தசம பாகங்களை கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொல்கிறார். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசி பாருங்க. தசம பாகங்களை பண்டகசாலையில கொண்டு வந்து நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? வானத்தை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டுமாக உன்னை ஆசீர்வதிப்பேன், இதை செய்ய மாட்டேனோ என்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். அப்ப அதுல எவ்வளவு ஒரு உண்மை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரியில, முதலாவதாக ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது அதை என்னிடத்திலே கொடுங்கள் என்று சொல்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது 6வது வசனத்துல அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஆண்டவர் என்ன செய்கின்றார்? சரி உடனே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொல்ல, மாறாக அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவர் அந்த அப்பங்களை வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணுறார். அங்கதான் பெருகும் அற்புதமே கலந்து வருது. அப்ப ஸ்தோத்திரத்தின் மூலமாகத்தான் பெருகும் அற்புதம் அது பெருகி வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம் என்கின்ற உணர்வோடு ஒவ்வொரு காரியத்திற்கு நாம் ஸ்தோத்திரித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு வேதாகமத்திலே பார்க்கும்போது எப்பொழுதெல்லாம் பந்தி அமர்ந்தாரோ அப்பொழுதெல்லாம் ஆகாரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுத்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். திருவிருந்தாகட்டும், ஆண்டவராகிய இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கும் போது அதையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ஸ்தோத்திரம் பண்ணி அதை கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எம்மாவு சீஷர்களோடு அவர் கலந்து போகும்போது அங்கு அவர்கள் பந்தி இருக்கையில ஆண்டவராகிய இயேசு அப்பத்தை எடுத்து அதை பிற்கின்றார். அதை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஒரு நிலையிலே தான் அந்த எம்மாவு சீஷருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இவர்தான் உயிர்த்தெழுந்த இயேசு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தான் ஆண்டவராகி தேவன் நம்மிடத்தில் சொல்கின்றார், உலக வாழ்க்கையை நீ ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், சங்கீதக்காரன் நல்ல ஒரு வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். 121வது சங்கீதத்துல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒருவேளை ஆகாரமா இருக்கலாம், ஒருவேளை சுகமா இருக்கலாம், சில பலனா இருக்கலாம், சில நேரத்துல பலவிதமான ஆசீர்வாதங்களா இருக்கலாம், பல தடைகளா இருக்கலாம், திருமண தடையோ பொருளாதார தடை, எத்தனையோ தடைகள் இருக்கலாம். எல்லாவற்றிலிருந்தும் நாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே ஸ்தோத்திரித்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்கள் நாம் என்ன செய்யறோம்? நன்மையை பெறும்போது ஸ்தோத்திரம் பண்றோம், சம்பளம் அத வருமானம் வரும்போது நாம் ஸ்தோத்திரிக்கிறோம், சாப்பாடு சாப்பிடும் போது நாம் ஜெபிக்கின்றோம். சில நேரங்கள்ல இந்த சாப்பிடும் போது, உணவு பந்தி அமரும் போது நாம் ஜெபத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா, நாம் பலமாக இருப்பதற்கு தான் அந்த உணவு. ஆனால் தற்காலங்களில எது பலம் என்று நாம் சாப்பிடுகிறோமோ அந்த உணவே அநேக நேரங்களில் விஷத்தன்மை உள்ளதாக மாறிவிடுகிறது. இப்ப மருந்து அடிச்சு பல்வேறு கலப்படங்கள் எல்லாம் செய்யறதுனால நம்ம சாப்பிடுற உணவே சரியான உணவா என்று சொல்லி நம்மால சொல்ல முடியாது.
ஆகவே ஒவ்வொரு காலத்தையும் நாம ஜெபித்து தான் நாம் சாப்பிடணும். அப்பதான் அது நமக்கு எந்த ஒரு கெடுதலையும் வராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. ஒரு வேடிக்கையான ஒரு கதை. அதுல ஒரு பாஸ்டர் இருந்தார். அந்த பாஸ்டர் அநேக நேரங்களில் அவர் பிரசங்கம் பண்ணும் போது அவர் சொல்வாரு, பிசாசானவன் எப்படி வர்றான், கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். ஆகவே நீங்க ஜாக்கிரதையா இருங்க, ஜபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பல முறை தன்னுடைய பிரசங்களே சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்ப அந்த சபையில ஒரு வாலிபன் ஒன்று இருந்தான். ஆனால் அந்த வசனத்தை அவனுக்கு சரியா அதுக்கு கீழ்ப்படியவே இல்லை. கடைசி காலத்துல பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு முதலெடுத்து கொடுக்கறது இல்ல, சாப்பிடும் போதும் ஜெபம் பண்றது இல்ல, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறது இல்ல, தான் உண்டு தன் வேலை உண்டு என்று அவன் இருந்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் என்னாச்சு, ஒரு காட்டு வழியா இந்த வாலிபன் போய்கொண்டிருக்கிறான். அப்ப போகும்போது தூரத்துல ஒரு சிங்கம் ஒன்று இவனை பார்த்து விடுகிறது. ஒரு சிங்கம் பார்த்த உடனே இவன் திருப்பி ஓட ஆரம்பிக்கிறான் பாருங்க. அந்த சிங்கமும் இவனை துரத்திக்கிட்டே ஓடி வருது. இவனால ஓடுற பலன் இருக்கிற வரைக்கும் ஓடி முடிச்சுட்டான். அதுக்கப்புறம் அவனால ஒரு அடியை கூட எடுத்து வைக்க முடியல. அப்ப பார்த்து ஒரு கல் தடிக்க கீழே விழுந்தவன். கீழே விழுந்த உடனே அவ்வளவுதான், இனி தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னும் போதுதான் அவனுக்கு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் அப்படி வருது. அந்த பாஸ்டர் சொன்ன வார்த்தை, ஆபத்துனால என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர். பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் சுற்றி தெரிகிறான், வகை தேடி சுற்றி தெரிகிறான் என்ற வார்த்தையெல்லாம் அப்ப கேட்கிறான். அது ஞாபகத்துக்கு வருது. உடனடியாக அவன் என்ன செய்யறான், இந்த நேரம் தான், வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சாக போறோம் அப்படின்ட்டு, கடவுளே என்ன காப்பாத்துங்க, கடவுளே என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஆண்டவரே காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கதறான். கண்ணை இருக்க முடிட்டு அவன் கதறான். அப்ப அவனுடைய மனசுல இருக்கு, சிங்கம் பக்கத்துல வந்திருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன அடிக்க போகுது, என்ன கழுத்தை நெரிக்க போகுது, நான் சாக போறேன், அந்த எண்ணங்கள் தான் அவனுக்குள்ளாக அது வந்துட்டே இருக்கு. ஆனா ஒண்ணுமே நடக்கல. இவன் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான், ஒண்ணுமே நடக்கல. அப்படியே லேசா அப்படியே கண்ணை திறந்து பாக்குறான். அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு, இவனுக்கு முன்பதாக வந்து அப்படியே 4 காலை விரிச்சு அப்படியே அமைதியா அவனுக்கு முன்னால இவன் முகத்தையே பார்த்துட்டு இருக்கு. உடனே இவனுக்கு பெரிய, ஐயோ என் ஜபத்துல எப்பேற்பட்ட வல்லமை அப்படின்னு சொல்லிட்டு, இது தெரியாம போயிடுச்சு, இவ்வளவு நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சு பாக்குறான். அப்ப அந்த சிங்கத்தை பாக்குறான். அந்த சிங்கம் அப்படியே லேசாக்கு அப்படியே கண்ணை திறந்து பார்த்துச்சான். பார்த்து சொல்லிச்சான், நீ உன் ஜபத்தை நீ பெருசா நினைச்சுக்காத, எத்தனை தடவை உங்க பாஸ்டர் சொல்லியிருப்பாரு, அப்பெல்லாம் விட்டுட்ட, இப்ப கடைசி நேரத்துல ஜெபிச்சு பிரயோஜனம் இல்லை. ஆனா நான் எப்போதுமே சாப்பிடுறதுக்கு முன்னால ஜபம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் சொல்லிச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கொஞ்ச நேரத்துல நான் உன்னை சாப்பிட போறேன் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு கதையாக இருந்தாலும் இதன் மூலமாக கூட ஆண்டவர் விலங்குகள் மூலமாக கூட நம்மோடு பேசுற. எந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு உணவும் அது கர்த்தருடையது, கர்த்தர் நமக்கு கொடுத்தது. ஆகவே ஜெபித்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணி நாம் காரியங்களை செய்யும் போதுதான் ஒரு பெருகும் அற்புதம், ஒரு ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக கடைசியாக நாம் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, உங்களிடத்துல இருக்கிறதை கடவுளிடத்துல கொடுங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இரண்டாவதாக அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக அந்த 6வது வசனத்தினுடைய பிற்பகுதியில ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அதை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த பிற்கப்படுதல் என்று பார்க்கிறோமே, அதுல எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சரீரத்தையே நானே ஜீவாப்பம் என்று சொன்ன ஆண்டவர் தன்னுடைய சரீரத்திலேயே நமக்காக அவர் பிட்டு கொடுத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் போது 53வது அதிகாரம் 5வது வசனத்துல, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆகவே நமக்காக அடிக்கப்பட்டவர், நமக்காக நொறுக்கப்பட்டவர், நமக்காக பிற்கப்பட்டவர் ஆண்டவராக இயேசு. அந்த பிற்கப்படுதல் தான் இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பு காத்திருக்கிறது. அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டதனால்தான் அந்த மீட்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே,
இன்றைக்கு ஆண்டவர் தன்னையே பிட்டு நமக்காக அவர் கொடுத்ததுனால தான் இன்றைக்கு நாம் மீட்கப்பட்ட ஜனங்களாக, அழைக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். நாம் மாத்திரமல்ல, உலகத்திலே ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான மக்களுக்கு அந்த பிற்கப்படுதல் மூலமாக பெருகும் ஆசீர்வாதம் அவருடைய ஒவ்வொரு நாளும் திருச்சபையிலே அனுதினமும் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்கின்றோமே. ஆண்டவருடைய பிள்ளைகள் உலகமெங்கும் வியாபித்திருக்கிறார்களே, இதற்கெல்லாம் காரணம் இன்றைக்கு அந்த பெருகும் அற்புதம் ஜனங்கள் முழுவதையும் தனக்கு சொந்தமாக ஆண்டவர் மாற்றிக்கொள்ள பல்வேறு வார்த்தைகள் மூலமாக, வசனங்கள் மூலமாக பேசி 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 நமக்கு கிருபை நாட்களை கூட்டி கொடுத்து பல சூழ்நிலையை நமக்கு உணர்த்தி ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறும்படியான ஒரு நிலையை ஆண்டவர் உருவாக்கி நம்முடைய மீட்புக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். நம்முடைய மனம் திரும்புவதற்காக காத்திருக்கிறார். மெய் மனஸ்தாபத்தோடு அவரை பற்றிக் கொள்வோம், அவரை சார்ந்திருப்போம். நிச்சயமாக நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட அந்த பெருகும் அற்புதம் அது கலந்து வரும். பெருகும் அற்புதம்னா நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஒருவேளை இந்த வேலைக்கு தான் நான் தகுதி நம்ம எண்ணி இருக்கலாம், அதை விட மேலான தகுதியை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இந்த இவ்வளவுதான் வசதி நமக்கு நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம், அதை விட ஒரு மேலான வசதி. இந்த ஆசீர்வாதங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவல்ல, அது நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்பதாக நம்முடைய இருந்த நிலையம் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமாக ஆண்டவர் படிப்படியாக நம்மை பெருக செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே நாமும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருகி விசுவாசத்திலே, நம்பிக்கையில, ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற பயபக்தியில நாம் பெருகி ஆண்டவருக்கு மகிமை சேர்ப்போம் என்று சொன்னால் அந்த பெருகும் ஆசீர்வாதம் நமக்குள்ளாக அது கடந்து வந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக விளங்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்காக நாம் காத்திருந்து பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் நல்ல ஆண்டவரே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே மீண்டுமாக உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுத்தீர். உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசி எங்களை திடப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதத்தை எப்படி பெருக்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லி இப்படி வசனத்தின் மூலமாக எங்களுக்கு உணர்த்தின கிருபைக்காய் நன்றி செலுத்துகின்றோம். ஆகவே ஆண்டவரே, எங்களுக்காக பரிதபிக்கக்கூடிய தேவன், எங்களுக்காக மனதுருகக்கூடிய தேவன், எங்களுடைய கஷ்டங்களிலே துன்பங்களிலே எங்களுக்கு துணை செய்யக்கூடிய ஆண்டவராக நீர் இருக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசமாக உண்மை பற்றி கொண்டு ஆண்டவரே இந்த உலகத்திலே ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருடைய குடும்பத்தாரையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பும் அரவணைப்பும் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் தாங்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய சபை மக்கள், ஆண்டவரே திருச்சபை மக்கள் யாருக்கும் எந்த பலவீனம் சுவீனம் அணுகக்கூடாது. உங்கள் ரத்த பட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். உங்கள் ரத்தம் தெளிக்கப்படுவதாக சுகமும் பலனும் ஆரோக்கியத்தையும் சுக வாழ்வையும் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட்டு ஆண்டவரை நாங்கள் விசுவாச வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் ஆண்டவரை பெருக எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடன்காருக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்கள் மன்னித்துவிடும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதரும் தீமிட்டு ரட்சித்தரலாம். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையிலே சுவாமி, ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாரா. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். God bless you. God bless you.